திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 15வது பாடல். ஓரொரு கால்யம் பெருமான் என்றென்றேனம் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தங்களி கூற நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண்களிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தாழ்பணியாள் பேரறையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவருவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோரும் பாவாய். திருச்சிற்றம்பலம். எல்லா தோழிகளும் சேர்ந்து இவ்வளவு நேரமாக நீராடின்னு இருக்கா. சுவாமியினுடைய புகழை பாடிண்டே நீராடுறா, சுவாமியினுடைய புகழை பேசிண்டே நீராடின்னு இருக்கா இல்லையா? முன்னாடி பாட்டிலே பார்த்தோம், குளிக்கும் பொழுது கூட வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காம சுவாமியை நினச்சிண்டே குளிக்கணும், சுவாமியை பற்றி பேசிண்டே சுவாமியுடைய நாமத்தை சொல்லிண்டே குளிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி இந்த தோழிகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. அந்த கூட்டத்தில், தோழிகள் கூட்டத்தில் இருந்த ஒரு தோழியினுடைய நிலைமை சுவாமியினுடைய புகழை கேட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 15வது பாடல். இந்த புகழெல்லாம், சுவாமியினுடைய புகழெல்லாம் கேட்டதுக்கப்புறமா சுவாமிக்கே ஆட்பட்டுட்டாளாம் அந்த தோழி. சுவாமி ஆட்கொண்டதால் ஆட்பட்டுட்டா இல்லையா? தானெனும் அகந்தை இல்லாமல் ஆட்பட்டுட்டா, அவனுக்கே அடிமையாக ஆயிட்டாளாம். அந்த அகந்தை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அது போயிடுத்துன்னு சொன்னால், நமக்கும் உடையது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, நம்மை உடையது அப்படின்னும் கிடையாது. அதாவது நமக்கும் எந்த பொருளும் சொந்தம் கிடையாது, நம்மளும் யாருக்கும் சொந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? நமக்கும் உடையவன் நம்மையும் உடையவன் அவன்தான் இல்லையா? அதனால சுவாமிக்கே ஆட்பட்டவளினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடல். எதுக்காக இதை சொல்லணுமா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் மட்டும்தான் சுவாமி கிட்ட அன்பு வச்சா அந்த நிலைமை வரும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த காலத்துலேயும் எந்த யுகத்துலேயுமே உண்மையான அன்புன்னு ஒன்று சுவாமி கிட்ட வந்துடுத்துன்னா அவள் எல்லாருக்கும் இந்த நிலைமை வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு முன்கூட்டியே சொல்கிறார் மாணிக்கவாசக பெருமான். நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் நமக்கு வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு கொஞ்சமாவது அன்பு இருக்குது சுவாமி மேலே அப்படின்னு உணர்ந்துக்க முடியும் நம்ம. அப்படி என்ன நிலைமை வந்தது அவளுக்கு, என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த நிலைமையை பார்த்துட்டு இன்னொரு தோழி எல்லா தோழிகளுக்கும் சொல்கிறாளாம். என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள். ஒரு சமயத்தில் என்னோட பெருமானே தலைவனே அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காளாம். இன்னொரு சமயத்தில் நம்மளுடைய பெருமான் இந்த புகழ் வாய்ந்தவன் தானே, இத்தனை சிறப்பு வாய்ந்தவன் தானே, இத்தனை லீலைகள்லாம் பண்ணினவன் தானே அப்படின்னு அவனுடைய புகழை பற்றி வாய் ஓயாமல் பேசிகிட்டே இருக்காளாம். அதாவது சில பேருக்கு சுவாமியை அவன் இவன் அப்படின்னு கூப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது அன்புனால் இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு குதர்க்கமாக இருக்கும் மனசில். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அன்புனால் கேட்குறவாளுக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா? அதாவது நமக்கு ஒருத்தர் மேலே உரிமை இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு நெருக்கம் இருக்குது அப்படிங்கும் பொழுது தான் இந்த அவன் இவன் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். வா போ அப்படின்னு நம்ம கூப்பிடுறதே நமக்கும் அவளுக்குமான உரிமை, நமக்கும் அவளுக்குமான நெருக்கத்தை பொறுத்து தான் அந்த ஒருமையில் கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த உரிமை, அந்த நெருக்கம் அப்படின்னு எங்கே வருதோ அங்கே இயற்கையாக நமக்கு அந்த ஒருமையில் கூப்பிடக்கூடிய தன்மை வரும். உரிமை எங்கே இருக்கோ அங்கே ஒருமையில் வரும். அப்போது எத்தனை அடியார்கள் நமக்கு முன்னாடி இருந்திருக்கா, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நமக்கு குருமார்களாக இருந்த அடியார்கள் இல்லையா? அவ்வளோ பேரும் அவள்லாம் கூப்பிடாத அவன் இவனா? அப்போ அவளுக்கெல்லாம் மரியாதை தெரியாதா?
அப்படி கிடையாது. அந்த உரிமையில் என்னுடைய உள்ளம் கவர் கள்வன்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஏன் கள்வர்னு சொல்லாமல் கள்வன்னு சொல்லியிருக்கார்? கள்வர்னு சொல்லியிருக்கலாமே, கள்வன் தானே சொன்னார். அப்போது நமக்கும் அவனுக்குமான ஒரு நெருக்கம், நமக்கும் அவனுக்குமான ஒரு உரிமை, அதனால நமக்கு அவன் இவன்னு சொல்லலாம் தாராளமாக பெருமான. அதுதான் அவனுக்கும் பிடிக்கும். அதனால இவ ஒரு சமயத்தில் என் பெருமானே தலைவனே அப்படின்னு சொல்கிறா, இன்னொரு சமயத்தில் அவனுடைய புகழ் இதுதானே அப்படின்னு வாய் ஓயாமல் பேசிகிட்டே இருக்காளாம். அடியார்கள் அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கே அடிமையானவா அப்படின்னு சொன்னால் சுவாமி பற்றின புகழ வாய் ஓயாமல் பேசிகிட்டே இருக்கணும், வாய் ஓயாமல் பாடிகிட்டே இருக்கணும். வாய் ஓயாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கே பொதுவாக ரொம்ப சிரித்து ரொம்ப நான்ஸ்டாப்பாக பேசிட்டோன்னா இந்த இடம்லாம் ஒரு மாதிரி வலிக்கும். ஆனால் சுவாமியை பற்றி பேசும்பொழுது வலி நமக்கு தெரியாது. அவனை பற்றி பேசும்பொழுது வலி தெரிய போகிறதா? அப்படி அவ்வளோ பேசினா கூட அந்த வாய் வலியெல்லாம் தெரியாமல், வாயெலாம் வலிக்காமல் ஓயாமல் பேசுறது தான் வாய் ஓயாமல் பேசுறதுன்னு. சில பேர் ரொம்ப நன்னா பேசுவா, வாய் ஓயாமல் பேசுவா, அது நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவனை பற்றி தான் பேசணும். வாய் ஓயாமல் பேசுறதுன்னா அவனை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறது இந்த பாடல்லேருந்து தெரியறது. அப்படி பேசிட தான் முடியுமா? பேச முடியுமான்னு நான் ஸ்டாப்பாக அவனை பற்றி பேச முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்சவா ஒருத்தர், இல்லாட்டி நம்ம பூஜிக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒருத்தர் வச்சுன்னு இருக்கோம்னு வச்சுப்போம். யார் யாருக்கு எது சௌரியமோ அதை நினச்சிக்கோங்க. ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், இல்லை பூஜிக்கக்கூடிய ஒருத்தர். அவளை நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஆனால் ரொம்ப பிடிக்கும் அவளை. திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ வெளியில் போயிருக்கிறச்சே அவளை பார்க்குறோம், அவகிட்ட பேசுகிறோம், அவளும் நம்மக்கிட்ட பேசுகிறா, ஒரு 4 வார்த்தை பேசுகிறோம், கிளம்பி ஆற்றுக்கு வரோம். அப்படி ஆற்றுக்கு வரும்பொழுது ஆற்றுக்கு வரக்கூடிய நேரம் முழுக்க அவள் பேசினது தான் நமக்கு ஓடிண்டே இருக்கும் மனசில், இல்லையா? ஆற்றுக்கு இறங்கினது தான் தாமசம். வாசல்லேருந்து ஆரம்பித்து உள்ளே அந்த நாள் முழுக்க அவள் பேசின வார்த்தைகளை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம். அவள் பேசின 4 வார்த்தையை 4000 தடவை நம்ம மனசில் ஓட்டி பார்த்துருப்போம். அதை வெளியிலையும் சொல்லியிருப்போம். ஆற்றுல இருக்கிறவா கிட்ட எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி பேசிகிட்டே இருப்போம் திருப்பி திருப்பி. ஒரு கட்டத்தில் அவளே உனக்கு வாய் ஓயாதா அப்படின்னு கேட்பா இல்லையா? அப்படி ஒரு சாதாரண மனுஷாளுக்கே நம்ம இத்தனை ஒரு வியந்து பேசின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஜகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற புகழை கொண்ட பெருமானை பற்றி பேசும்பொழுது வாய் ஓஞ்சு போயிடுமா என்ன? அப்படி ஓஞ்சிடுமா என்ன? அதனால இந்த தோழி வாய் ஓயாமல் பேசின்னு இருக்காளாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள். இப்படி சுவாமியை பற்றி பேசிகிட்டே இருந்ததுனால என்னாச்சு? சித்தம் களி கூற, மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுத்தான். அந்த ஆனந்தத்தில் கண்ணுலேருந்து தார தார தாரையாக அப்படியே ஆனந்த பெருக்கு கண்ணீர் வருதான். உண்மையாகவே நல்ல விஷயத்தை பற்றி வாய் ஓயாமல் பேசினோன்னா மனசு சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வரும். நமக்கு தேவையில்லாத விஷயத்தை ஊர்வம்ப பேசினோன்னா மனசு அதையே நினச்சி 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 இப்படி பேசியிருக்கக்கூடாதோ, அப்படி பேசியிருக்கக்கூடாதோ, அவள் நம்மக்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாதோ, அப்படி பேசியிருக்கக்கூடாதோன்னு அந்த ஒரு எண்ணமே மாற்றி மாற்றி ஓடின்னு இருக்குமே தவிர மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்காது. அதனால இவளுக்கு சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்களிப்ப. அப்படி சுவாமியை பற்றி பேசி 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 சந்தோஷமாகி ஆனந்த கண்ணீர் வருதான். அதுக்கப்புறம் என்னாச்சு? பாரொரு கால் வந்தனையாள். திடீர்னு அப்படியே பூமியில் படுத்துண்டு அப்படியே கிடக்காளாம். சுவாமி பற்றி நினச்சிட்டு அப்படியே கிடக்காளாம். விண்ணோரை தாழ் பணியாள். யார் பெரியவான்னு வந்தாலும் அவளை கூட நமஸ்காரம் பண்ணணும்னு தோணாதான். தாழ் பணிய மாட்டாளாம், தேவர்களையும் வணங்க மாட்டாளாம், சுவாமியை பற்றியே நினச்சிட்டு இருப்பாளாம். பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும்.
ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அதாவது இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுது சுவாமியை பற்றியே நினச்சிண்டு பித்து பிடிச்சா மாதிரி ஆயிட்டாளாம். அந்த பித்து பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர் நம்மளுடைய சிவபெருமான், வித்தகர். இப்படி ஒரு வித்தையை யாரால செய்ய முடியும்? சுவாமியினால் மட்டும்தானே செய்ய முடியும் அப்படின்னு இந்த தோழி சொல்கிறா. பித்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பினுடைய உச்சம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த பித்துங்கிறது பிடிக்கும். இதில் நாவுக்கரசு பெருமான் ஒரு அழகாக ஒன்று சொல்லுவார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்பர். அதாவது அவனுடைய பெருமானுடைய நாமத்தை கேட்டாளாம். அதை கேள்விப்பட்டா. அவனுடைய நாமம் கேட்டுட்டு மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அவனை பற்றி விசாரிச்சாளாம். அவன் எங்கே இருக்கான், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சாளாம். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். அவன் இருக்கக்கூடிய இடம் ஆரூர்னு கேட்டாளாம். திருவாரூர் என் பெருமான் தியாகராஜ பெருமான்னு நமக்கு அந்த ஒரு காதல் வரணும் சுவாமி கிட்ட. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது அவன்தான் நமக்கு கொடுக்கக்கூடியது. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அது அப்படியே அந்த மனசு அவன்கிட்ட இடம் பெயர்ந்து அவனுக்கே பைத்தியமானாலாம். இது மனுஷா கிட்ட வைக்கக்கூடிய அந்த அன்பு பைத்தியத்தை விட சுவாமி கிட்ட வைக்கணும். அந்த பித்து பிடிக்கிறதுங்கிறது சுவாமி கிட்ட பிடிக்கணும். பைத்தியம் பிடிச்சாலும் சுவாமி கிட்ட பிடிக்கணும். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். தன்னுடைய தாய் தந்தை சொந்த பந்தம் அப்படிங்கிறத அன்னிக்கே விட்டுட்டாளாம். அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. இல்லை, ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாவுக்கரச பெருமான் ஒரு ஆடவர், ஒரு பெண்ணினுடைய ஒரு நிலையை சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பெண்களுக்கெல்லாம் ஆச்சாரம் இருந்திருக்குன்னு தெரியறது. அவளுக்குன்னு சில ஆச்சாரங்கள் இருந்திருக்கு, ஆச்சாரம் இல்லாமல் இல்லை அப்படின்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வழக்கமாக பண்ணிண்டு வந்த அந்த சில சம்பிரதாயங்கள் ஆச்சாரங்களை விட்டாளாம். எதனால? சுவாமி மேலே இருக்கக்கூடிய காதல்னால, அவனுக்கே பைத்தியமாட்டதுனால வழக்கமாக வந்த சில விஷயங்களை விட்டுட்டாளாம். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். தன்னையே மறந்துட்டாளாம். அந்த நிலை வரணும். தன் நாமம் கெட்டாள். நம்மளோட பேர் கூட நமக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. நம்மளையே மறந்து நிற்போம் சில சமயத்தில். ஆனால் நம்ம பேரை கூப்பிடும் பொழுது டக்குன்னு திரும்பி பார்த்துடுவோம். எவ்வளோ அழகாக பக்கத்தில் வச்சுருக்காரு பாருங்களேன். தன்னை மறந்தாள்ங்கிறது மட்டும் சொல்லியிருந்தா போருமே, அது ஏன் தன் நாமம் கெட்டாள்னு சொல்லணும்? ஏதோ ஒரு உற்சவத்தில் இருக்கோம், சுவாமி அப்படியே பிரமிப்பாக பார்த்துட்டே இருக்கோங்கும் பொழுது நம்மளை மறந்து நம்மளுடைய சிந்தனை முழுக்க அவன்கிட்ட இருக்குது, நம்மளுடைய கண்ணு முழுக்க அவன்கிட்ட இருக்குது. அப்படிங்கும் பொழுது யாராவது பக்கத்தில் இருக்கிறவா பேசினா கூட நம்ம கேட்காது. நம்மளோட பேரை சொல்லி கூப்பிடும்போது டக்குன்னு நமக்கு அந்த ஒரு சிந்தனை வந்துடும் இல்லையா, அந்த உணர்வு ஒன்று வந்துடும் இல்லையா. அப்படி கூட இல்லையா, தன் நாமம் கெட்டாள் அப்படிங்கிறார். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அவனுடைய பாதத்துக்கே பைத்தியமாயிட்டா, அவனுடைய பாதத்துக்கே தன்னை அடிமைப்படுத்தினுட்டா சொல்லுவார் நாவுக்கரச பெருமான். அந்த மாதிரி இங்கே மாணிக்க வாசகரும் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். யார் இப்படி நம்மளை ஆட்கொள்ளக்கூடியவர், நமக்கு பித்து பிடிக்கிற மாதிரி ஆட்கொள்ளக்கூடியவர் யாரோ அவருடைய தாளை பணிவோம் வாங்கோ தோழிகளே அப்படின்னு கூப்பிடுறார். இந்த ஆட்பட்ட தோழியினுடைய நிலையை பார்த்துட்டு இந்த தோழி எல்லார்கிட்டையும் சொல்கிறா, ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். இப்படிப்பட்ட ஒரு ஆட்கொள்ளக்கூடிய பெருமானினுடைய தாளை பணிந்து அவனுடைய பாதத்தை வணங்கி வாயார பாடணும் சுவாமிக்கு. அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய பெருமானை நினச்சிண்டு
அவனுடைய பாதத்தை வணங்கி வாயார அவனோட புகழை பாடிண்டே நம்ம இந்த அழகிய பூக்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நீர்நிலையில் குளிப்போம் அப்படின்னு சொல்கிறா. 16வது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.